ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல 5th மந்த்துக்கான அண்ணாமலை ஸ்கேன், இசிஜி அண்ட் எக்கோ டெஸ்ட் எடுத்தோம் இல்லையா, அதை பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய பேர் கமெண்ட்ல ப்ரோ 3rd மந்த்துக்கான என்டி ஸ்கேன் பத்தி வீடியோ போட்டீங்க, அதுக்கப்புறம் கவர்மெண்ட்ல கிட் வாங்கறத பத்தி வீடியோ போட்டீங்க, அடுத்து 5th மந்த்துக்கான அண்ணாமலை ஸ்கேன் பத்தி வீடியோ போடுங்க அப்படி சொல்லி கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. எதுக்கு கேட்டிருந்த அண்ணாமலை ஸ்கேன் எடுப்பாங்க? அது பாப்பாவை பார்க்கறதுக்கு தான் எடுப்பாங்க. ஆமா, பாப்பாவை பார்த்துட்டு பாப்பா நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு. அதாவது பிரெக்னன்சி டைம்ல ரொம்ப முக்கியமான ஸ்கேன் 2 அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்டி ஸ்கேன், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த அண்ணாமலை ஸ்கேன். அண்ணாமலை ஸ்கேன்ல தான் வந்து பாப்பா வந்து ஃபுல்லா க்ரோ ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. என்னென்ன செக் பண்ணுவாங்க அப்படின்னா, பாப்பாவுடைய ஹெட்ல இருந்து கால் வரைக்கும், அதாவது தலையில இருந்து கால் வரைக்கும் செக் பண்ணுவாங்க. அதாவது தலையில பாத்தீங்கன்னா பெருமூளை சிறுமூளை எல்லாம் வந்து கரெக்டா இருக்கா, அப்புறம் அந்த நாசில் இருக்கு இல்லையா, மூக்குற நாசில், இது வந்து பாத்தீங்கன்னா என்டி ஸ்கேன்ல செக் பண்ணிடுவாங்க. இந்த ஸ்கேன்ல அப்புறம் கண்ணு வந்து கரெக்டா இருக்கா, அப்புறம் வாய் வந்து கரெக்டா இருக்கா பாப்பாக்கு. சில பேருக்குலாம் வந்து லிப் வந்து இப்படி பிளவான லிப் இருக்கு இல்லையா, அது மாதிரிலாம் எதனா ப்ராப்ளம் இல்லாம இருக்கா அது செக் பண்றாங்க. கீழே பாத்தீங்கன்னா ஹார்ட் செக் பண்ணுவாங்க. ஹார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இடது வென்ட்ரிக்கல், இடது ஆரிக்கல், வலது வென்ட்ரிக்கல், வலது ஆரிக்கல் அப்படின்ட்டு இருக்கும். தமனி, சிரை அப்படின்ட்டு இந்த படிச்சவங்களுக்குலாம் தெரியும். ஸோ 4 பார்ட்ஸ் இருக்கும், 4 கரெக்டா இருக்கா. அப்புறம் இந்த பிளட் வெசல்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து கரெக்டா இருக்கா, அதுல வந்து பிளட் வந்து கரெக்டா ஃப்ளோவா செக் பண்ணுவாங்க. அதுக்கு கீழே நுரையீரல் எல்லாம் கரெக்டா இருக்கா, அதுக்கு கீழே வந்து என்னது கிட்னி வந்து கரெக்டான சைஸ்ல இருக்கா, கரெக்டான பொசிஷன்ல இருக்கா அப்படி செக் பண்ணுவாங்க. அப்புறம் பாப்பாவுடைய கை, காலு, இந்த விரலுடைய மூவ்மெண்ட் A to Z வந்து செக் பண்ணுவாங்க. ஃபைனலா வந்துட்டு பாப்பாவுடைய ஃபைனல் கார்டை செக் பண்ணுவாங்க. அதாவது முதுகு தண்டுவடம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கா, கரெக்டான பொசிஷன்ல லென்த்ல இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. இது எல்லாமே, அதாவது பாப்பாவுடைய ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து க்ரோ ஆயிருக்கும், எல்லாமே கரெக்டான சைஸ்ல இருக்கா, கரெக்டா வேலை செய்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அண்ணாமலை ஸ்கேன்ல தான் வந்து செக் பண்ணி சொல்லுவாங்க. இப்போ இந்த வீடியோவில் நாங்கள் அண்ணாமலை ஸ்கேன் வந்து எப்படி போயிட்டு எடுத்தோம், என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ நேரம் ஆகும், அப்புறம் அந்த அண்ணாமலை ஸ்கேன் கூட இந்த இசிஜி எக்கோ டெஸ்ட்ல வந்து எடுக்க சொல்லுவாங்க. அப்புறம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ரிப்போர்ட்ல எப்போ கொடுப்பாங்க, ரிப்போர்ட்ல வந்துட்டு பாப்பா எப்படி இருக்குன்னு டாக்டர் என்ன சொன்னாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்ன நடந்துச்சு எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். ஆமா, கண்கள் நீயே, காற்றும் நீயே, தோணும் நீ, இதுக்கு முன்னாடி நம்ம என்டி ஸ்கேன் எடுத்திருப்போம். என்டி ஸ்கேன் எடுக்கும் போதே வந்துட்டு நமக்கு வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. அடுத்து வந்து 5th மந்த்துக்கு அண்ணாமலை ஸ்கேன். என்ன ஸ்கேனமோ அண்ணாமலை ஸ்கேன். இவ அண்ணாமலைன்னு சொல்லி எனக்கு அப்படியே வருது. ஸோ இந்த அண்ணாமலை ஸ்கேன் வந்துட்டு இப்பதான் எடுக்கணும், அதாவது 5th வீக்ல 5th மந்த் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. இந்த அண்ணாமலை ஸ்கேன் வந்துட்டு 5th மந்தோட எண்டில் எடுப்பாங்க. அதாவது 18 வீக்ஸ்ல இருந்து 22 வீக்ஸ் அதுக்குள்ள வந்து எடுப்பாங்க. 5வது மாசம் நாங்க வந்து செக்அப் போகும்போதே டாக்டர் சொல்லிட்டாங்க, அடுத்த வாரம் வந்துட்டு அண்ணாமலை ஸ்கேன் நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என்ன அப்படின்னா, இந்த ஸ்கேன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், நேரம் ஆகும், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்துருங்க. ஏன்னா ஸ்கேன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இசிஜி எக்கோலாம் எடுக்கணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதனால நேரமாக வாங்க அப்படி இருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களும் வந்து அந்த ஸ்கேன் பண்ண டேட்டுக்கு வந்துட்டு நேரமாகவே கிளம்பணும். வீட்டில் வந்து காலையில் சமைக்க வேணாம், காயத்ரி போகிற வழியில சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனோம். போகிற வழியில காயத்ரி பிடிச்ச ஹோட்டல் ஒன்று இருக்குது. அங்கே போன உடனே எனக்கு ஒரு பொங்கல் அப்படின்னு சொல்லுவான். அங்கே போயிட்டு ஒரு பொங்கல் அவருக்கு வாங்கிட்டு, எனக்கு ஒரு 4 இட்லி வாங்கிட்டு அப்படியே கப்பன்னு போட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு டக்குன்னு கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம். ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்ன பண்ண மேடம் நீங்க சொல்லுங்க? ஹாஸ்பிட்டல் போனதையும் அந்த ஃபைல் கொடுத்தோம். ஸ்கேன் எடுக்கிற இடத்துல ஃபைல் கொடுத்ததுக்கு அப்புறம் ஓகே இது கொஞ்சம் டைம் ஆகும், ஏன்னா எங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் சொன்னாங்க சரி நீங்க இசிஜி எக்கோ போய் எடுத்துட்டு வந்துருங்க அதுக்குள்ள. நான் நினைச்ச மக்களே, அதாவது இதுக்கு முன்னாடி என்டி ஸ்கேன் கொஞ்சம் லேட்டா போனோம், ஒரு 10 o'clock மேல தான் போனோம். அதுக்கு முன்னாடி போனதும் கொஞ்சம் லேட்டா தான் போனோம். இது முடிஞ்ச அளவுக்கு நாங்க ஒரு 8:30 9 o'clock உள்ளவே போயிட்டோம். நம்ம ரொம்ப நேரமா போறோம், இன்னைக்கு சீக்கிரம் பார்த்தலாம் அப்படின்னு நினைச்சோம்னா அங்க எங்களுக்கு ஒரு 50 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ரிசப்ஷன்ல வந்து இவரோட கார்டை கொடுத்துட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு அவங்க சொன்னாங்க போயிட்டு இசிஜி எக்கோ எடுத்துவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்க போன உடனே அங்கேயும் மேடம்க்கு பிபி இதெல்லாம் செக் பண்ணுவாங்கல்ல, செக் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க டாக்டர் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்க ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணோம். அடுத்தோடனே இசிஜி தானே டாக்டர் வந்தாரு. ஃபர்ஸ்ட் இசிஜி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு எக்கோ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்து இன்னொரு டாக்டர் வருவாங்க. அதே இடத்துல தான், அது ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க. நான் இசிஜி எடுத்துட்டு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணேன் டாக்டர் வருவாங்கன்ட்டு. அப்புறம் எக்கோ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு டாக்டர் வந்துட்டாங்க. நாங்களும் போயிட்டு எக்கோ டெஸ்ட். நாங்களும் போயிட்டு இல்ல, நான் வெளியே தான் உட்காந்தேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா பாவப்பட்டு ஜென்மம், எந்த இடத்துல உள்ள விட மாட்டாங்க, எந்த இடத்துல உள்ள விட மாட்டாங்க. வெளியே உட்காந்து எங்க உள்ள போனாங்க. எக்கோ டெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க. வெயிட் பண்ணி ஒரு ரிப்போர்ட்ல எழுதி கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு கிரிட்டுன்னு கீழே போனாங்க வந்துட்டு அண்ணாமலை ஸ்கேன் இருக்கிறதுக்கு. என்ன போப்போம் 2 முடிச்சு, அதாவது இசிஜி எடுத்தாச்சு. இது இசிஜி ஸ்கூல் வந்து கிராஃப், காலேஜ் ஸ்கூல்ல கிராஃப் வரையணும், அது மாதிரி இருக்கு. இது எக்கோ
5வது மாதம் அண்ணாமலை ஸ்கேன் எடுக்கும்போது இசிஜி எப்போ எடுக்கணும், இது ரெண்டும் எடுத்தாச்சு. இப்போ அண்ணாமலை ஸ்கேனுக்காக வெயிட்டிங்கு. முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க, நாங்கள் லாஸ்ட்ல இருக்கோம். நான் இதனால ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்கேன், அப்படியே என் மூஞ்சிக்காக பவன் பார்த்து கொஞ்சம் முன்னாடி அனுப்பிச்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சொன்னதுக்கு அப்புறம் என் பயணத்துக்கு ரொம்ப கீழே வச்சுட்டாங்க. அங்கே வந்த உடனே நான் போயிட்டு நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு, மேடம் வந்து 1 hour பக்கம் ஆகுது, என்ன ஸ்கேன் பண்ணலாமா அப்படின்னு. உங்களுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் இருக்காங்க, இருங்க ப்ரோ அப்படின்ட்டு, இருங்க பாய் அப்படின்ற மாதிரி வந்து வெயிட் பண்ண சொன்னாங்க. சரி நானும் போயிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். காயத்ரி மூஞ்ச பார்க்கறது, அவன் மூஞ்ச பார்க்கறது, ஒரு வழியே வந்துட்டு ஒரு 1 hour மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் காயத்ரி வாங்க அப்படின்னாங்க. மேடம் கிளம்பி உள்ள போனாங்க. மேடம் உள்ள போகும்போது எக்ஸ்கியூஸ் மீ, நானும் கொஞ்சம் உள்ள பார்க்கலாமா, போன டெஸ்ட்லேயே வந்துட்டு என் பாப்பாவை எனக்கு காட்டவே இல்லை, இந்த டெஸ்ட்லாச்சும் காட்டுங்க, நானும் கொஞ்சம் உள்ள போறேன் அப்படின்னா ஸ்ட்ரிக்டா வந்துட்டு யாருக்குமே காட்ட மாட்டாங்க, ஏன் இவளுக்கே வந்துட்டு மோஸ்ட்லி காட்ட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. அளவுடே கிடையாது, கவர்மெண்ட் ரூல்ஸ் படி அண்ணாமலை ஸ்கேன் வந்து கூட வரவங்க யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. சரி ஓகேடா மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி போய் நான் திரும்பி சேர்ல உட்காந்துட்டேன். அப்புறம் மேடம் உள்ள போனாங்க. என்ன மேடம் பண்ணீங்க? உள்ள போனது பாப்பாவை ஸ்கேன் பண்ணாங்க. 1/2 மணி நேரமா ஸ்கேன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஏதோ டாக்டர் கூப்பிட்டு வந்துட்டு மீட்டிங் மாதிரி போட்டு பேசிட்டு இருந்தாங்களா, எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஆமா மக்கள், ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கேன்லாம் வந்துட்டு ஒரு 15 minutes எடுத்தாங்க, எனக்கு சொன்னாங்க, பாப்பாவை காமிச்சாங்க, அப்புறம் அனுப்பிடுவாங்க. இந்த ஸ்கேன்ல தான் நான் ரொம்ப பயந்துட்டேன். ஏன் அப்படின்னா நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து டிஸ்கஷன் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களா, நான் ரொம்ப பயந்துட்டேன். அப்புறம் நானே கேட்டேன் அவர்கிட்ட, இந்த மாதிரி ஏதோ ப்ராப்ளமா என்னாச்சு அப்படின்ட்டு. இல்ல எதுவும் ப்ராப்ளம் இல்லை, மோஸ்ட்லி 1/2 hourல எல்லாமே எடுத்துட்டாங்க. பாப்பா வந்து என்ன பண்ணிருக்க, திரும்பி படுக்காம மூஞ்சி நேரம் அப்படி நேரம் வச்சு படுத்தே இருந்தாங்க, திரும்பவே இல்லை. அப்புறம் என்ன சொன்னாங்க, ஒரு 1/2 hour போய் நடங்க, நீங்க பாப்பா திரும்பினதுக்கு அப்புறம் எடுக்கலாம் அப்படின்னு. மேடம் வந்து வெளியே வந்தாங்க. வெளியே வந்து சக்சஸ்ஃபுல்லா ஸ்கேன் பண்ணிட்டாங்க போல, மதியமே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு. இன்னுமே தான் ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி. இல்ல பாப்பா திரும்பி படுக்கலையா நடக்க சொன்னாங்க. ஏன்னா இந்த டெஸ்ட்ல தான், இந்த ஸ்கேன்ல தான் இந்த A to Z வந்து பக்காவா எடுத்து தருவாங்க, பாத்துருவாங்க எல்லாருக்கும் கரெக்டா இருக்குன்ட்டு. சரி ஓகே நடடி அப்படின்ட்டு நானும் சொல்லிட்டேன். நான் தண்ணி குடிச்சிட்டு 1/2 மணி நேரம் நடந்துட்டே இருந்தேன். நடந்துட்டு ஒரு மறுபடியும் எனக்கு உள்ள கூப்பிட்டாங்க. நானும் உள்ள போனேன். மறுபடியும் பார்த்துட்டு பாப்பா இன்னும் திரும்பவே இல்லைங்க அப்படின்னாங்க. சரி நீங்க ஒண்ணு பண்ணுங்க, போய் சாப்பிட்டு வந்துருங்க அப்படின்னாங்க. ஆமா 2 பிளேட் உனக்கு ஃபுல் டே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அப்படியே உட்காந்து வச்சிடுறான். நைஸ். காலையில் வந்தோம், காலையில் டிஃபன் சாப்பிட்டு காலையில் டைரெக்டாக இங்கே ஹாஸ்பிட்டல் வந்து மதியம் இப்போ 2 மணிக்கு மேலே ஆச்சு. ஒரு ஃபுல் டே வந்துட்டு ஒரு ஸ்கேன் எடுக்க வந்தால் வெயிட் பண்ண வைக்கிறாங்க. ஜப்பான் சரி சாப்பிடு. சரி நாங்களும் கேன்டீன் போயிட்டு சாப்பிட்டு வந்து மறுபடியும் நான் ஸ்கேன் ரூம்குள்ள போனேன். அப்பவும் உங்க பாப்பா திரும்பவே இல்லை அப்படின்னு படுத்திருந்தவன் அடுத்து பாத்தீங்கன்னா இப்படி திரும்பி படுத்துறான். இப்படி திரும்பி படுக்கிறானே தவிர காட்டவே மாட்டேங்கிறான். பாப்பா மல்லாக்க படுத்துக்கிட்டு உட்காந்துருக்கு போல. பாப்பா காட்டவே மாட்டேங்கிறாங்க முதுவா அப்படின்ட்டு ஏதோ சொல்லிருக்காங்க. அவங்களுக்கு அப்புறம் இரும்பி காட்டுக்குன்னு சொன்னாங்கல்ல. அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன நடக்க சொன்னாங்க. திருப்பி வெளியே வந்த இது எவ்வளவு நேரம் ப்ராசஸ் நினைக்கிறீங்க? 1 நேரம் இல்ல, ஒரு 4-5 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. 5-6 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் வெளியே இரவு காத்த கிளி மாதிரி உட்காந்து இருந்தேன். நானு என்ன ஹைலைட்னா, என் கூட நான் ஸ்டார்டிங் வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு 50 பேருக்கு மேல இருந்தாங்க இல்லையா. ஒரு கட்டத்துக்கு மேல பார்த்தா யாருமே இல்ல. இந்த சாயந்தரம் 3 மணி பக்கம் ஆயிடுச்சு, யாருமே இல்ல. ஒருத்தர் 2 பேர் தான் உட்காந்து இருந்தாங்க. எல்லாரும் போயிட்டாங்க. வருவா வெளியே நடப்பா, திருப்பி உள்ள போவா, அதுக்கப்புறம் வருவா, தண்ணி குடிச்சிட்டு சொன்னாங்கன்னுவா, திருப்பி தண்ணி குடிப்பா. அப்புறம் பார்த்தா நானும் நிறைய பேர் வீடியோல பாப்பா ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டீங்கன்னா பாப்பா திடீர்னு வந்து எழுந்து கவுந்துலாம் படுத்துக்கோ அப்படிலாம் சில பேர் சொன்னாங்க. சரி நம்ம முயற்சி எல்லாம் பண்ண வேணாம், சரி நட தண்ணி குடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா வந்து ஒரு 3 மணிக்கு மேல இல்ல அப்ப போகும்போது தான் பார்த்தா பாப்பா வந்து திரும்பி படுத்துருந்தான். அவங்களும் இந்த ஸ்பைனல் கார்டு இந்த டெஸ்ட்லாம் எடுத்துட்டு ஒரு 10 minutes வெயிட் பண்ணுங்க, ரிப்போர்ட் தர அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யாருமே இல்லை, எல்லாருமே போயிட்டாங்க. 9:30-10 மணிக்கு வந்தோம்ல, 4 மணி ஆகுது. 11, 12, 1, 2, 3, 4, 6 மணி நேரம். ஒரு 5 மணி நேரம் ஒருத்தன் வந்து கவுந்து படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கான். திரும்பி படுக்கலன்ட்டு இப்போதான் திரும்பி படுத்து செக் பண்ணிட்டு நார்மல் சொல்லியிருக்காங்க. ரிப்போர்ட் வாங்கிட்டு கிளம்பிடலாம். ஃபைனலாக ரிப்போர்ட் வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் வந்து ரிப்போர்ட் வாங்கிட்டு அதில் ஃபுல்லாக பார்த்துட்டு, இல்லை நான் டாக்டர் போய் பார்த்துட்டு ஸ்கேன் டாக்டர் பார்த்து அவர் வாயால் போய் கேட்டு வந்து மக்களே வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் 2 டைம் வந்தால வெளியே வந்துட்டு எனக்கு பயமாகுது. அவங்க பாட்டு 4-5 டாக்டர் நின்று பேசிக்கிறாங்க, ஏதோ சொல்லி என்ன கை காமிச்சு பேசிக்கிறாங்க, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னாலா. பயப்படாதடியாலாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இவ சொன்னால அந்த மாதிரி திரும்பி படுக்கலன்ட்டு. இருந்தாலும் வேற இஷ்யூ இருக்குமான்னு நான் வந்து ரிப்போர்ட்ல ஃபுல்லாக செக் பண்ணேன். நார்மல் தான் போட்டு இருந்தது. அதுக்கப்புறம் போய்
ஸ்கேன் டாக்டருக்கு எனக்கு டவுட் போய் கேட்டேன், என்ன ப்ரோ என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ட்டு. இல்ல நார்மல், அந்த ஒரு விஷயத்துக்காக தான். எதுக்கு ப்ரோ டிலே ஆச்சுன்னு கேட்டேன். அந்த ஒரு விஷயத்துக்காக தான், பாப்பா திரும்பி படுக்கல அதுக்காக தான் அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். மக்களே இதுதான் வந்துட்டு நம்ம அண்ணாமலை ஸ்கேனுடைய ரிப்போர்ட்டு. ஸோ இப்படி காமிச்சா தெரியாது, உங்களுக்கு இன்னொன்று காட்டுறேன். இதில் வந்து நம்ம என்டி ஸ்கேனில் பாப்பா வந்து குட்டியாக இருப்பான், இந்த ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா பாப்பா கொஞ்சம் வளர்ந்துருப்பான். சரி ஓகே, இந்த அண்ணாமலை ஸ்கேனில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்கிறத உங்களுக்கு அப்படியே லைட்டாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பாப்பா வந்து ஹார்ட் பீட் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அப்புறம் பாப்பாவோட லென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்றத செக் பண்ணுவாங்க. அப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்டு, இந்த இதான் முக்கியம். ஹெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு 3 முக்கியமான விஷயங்கள் வந்து இதை செக் பண்ணுறாங்க. அடுத்து நெக்கு, கழுத்து செக் பண்ணுவாங்க, நம்ம பேசிக்காக சொன்ன மாதிரி தான். அடுத்து ஸ்பைன் கார்டு முக்கியமாக செக் பண்ணுவாங்க. ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோஸு மவுத்து இதெல்லாம் வந்து இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா த்ரோட்னு நினைக்கிறேன். அடுத்து ஹார்ட் நான் அப்போ சொன்ன மாதிரி தான். ஹார்ட்டில் அந்த சேம்பர்லாம் வந்து கரெக்டாக இருக்கா, அதுக்கப்புறம் பிளட் ஃப்ளோலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அடுத்து அப்டமன் வந்து பாப்பா வயிறுலாம் கரெக்டாக இருக்கா, எப்படி இருக்கு அப்படின்லாம் செக் பண்ணுவாங்க. அடுத்து KUB, அதாவது கிட்னி, லிவரு, அப்புறம் வேற என்னமோ கல்லீரல், கணையம், இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிப்பாங்க மக்களே. இது மாதிரி A to Z பாப்பாவுடைய ஒட்டுமொத்த ஆர்கனும் வந்து நல்லா க்ரோ ஆயிருக்கா, கரெக்டான பொசிஷனில் இருக்கா, கரெக்டான இடத்துல இருக்கா அப்படின்றது எல்லாமே செக் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு அப்போ என்ன வீக் ஆகுது அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பாப்பாவோட க்ரோத் ஸ்கேன் எப்போ எடுக்கணும் அப்படின்றத இதுலேயே வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. க்ரோத் ஸ்கேன்னா பாப்பாவோடைய வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்ட்டு அது 7th மந்த்ல எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் மக்களே அண்ணாமலை ஸ்கேன்ல இருக்கும். யாருமே பயப்பட வேணாம், எல்லா பாப்பாவும் வந்து நார்மலாக தான் இருக்கும். இன்கேஸ் எதுனா ஒரு சில குறைகள் இருந்தால் டாக்டர் வந்துட்டு அதை வந்துட்டு அந்த ஸ்டேஜ்லேயே வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது, எப்படி கிளியர் பண்ணுறது, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது அப்படின்ட்டு வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ மறக்காம வந்துட்டு இந்த மாதிரி அண்ணாமலை ஸ்கேன், அப்புறம் என்டி ஸ்கேன் இதெல்லாம் வந்து எல்லாருமே எடுத்துருங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்துட்டு அண்ணாமலை ஸ்கேன் வந்து பண்ணியாச்சு. பாப்பாவை வந்துட்டு நார்மலாக இருக்குன்ட்டு அடுத்த நாளே ரிப்போர்ட்டை கொண்டு போயிட்டு டாக்டர்கிட்ட பார்த்தோம். பார்த்துட்டு பாப்பா நார்மலாக இருக்கு, ஹெல்த்தியாக இருக்கு. அடுத்து நீங்கள் வந்துட்டு சுகர் டெஸ்ட் பண்ணணும், குளுக்கோஸ் டெஸ்ட், சுகர் டெஸ்ட் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வரக்கூடிய வீடியோவில் அதில் 1 by 1 பார்க்கலாம். அண்ட் நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்ல கேட்ட கேள்வியை திருப்பி கேட்டுட்டு இருக்கீங்க. அதாவது கவர்மெண்ட்ல எப்படி நீங்க அப்ளை பண்ணீங்க, கூட அந்த கிட் எப்படி வாங்குனீங்க, போஸ்ட் ஆஃபீஸ்ல எப்படி அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெரிய வீடியோ போட வேணாம், அது ஒன்னொன்னா ஷார்ட்ஸ் வீடியோவா நாங்க வந்து போடுறோம். அப்புறம் உங்களுக்கு நிறைய டவுட் எதனா இருந்தா நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு தெரிஞ்சதை வந்து நாங்க உங்களுக்கு வந்து பதிலாக கொடுக்குறோம். அப்புறம் ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட், ஒரு 1000 பாசிட்டிவ் கமெண்ட் தான் ஒரு சில நொட்டிங் இருப்பாங்க நெகட்டிவ் கமெண்ட் பண்றதுக்கு. அந்த தவளை வாகனங்களுக்குலாம் ஒன்று சொல்லணும், என்னன்னா ஊர் உலகத்துல யாருமே மாசமாவல, நீங்க மட்டும் தான் மாசமான மாதிரி வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. ஆனா கமர்கட்டு மூக்கா, இதுக்கு முன்னாடி பல கப்பல்ஸ் பல வீடியோ போட்டுருக்காங்க. ஏதோ எங்களுக்கு நாங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு காயத்ரி வந்து பிரெக்னென்ட் ஆயிருக்கா, எங்களுக்கு தெரிஞ்சது ஒரு 4 பேருக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி நாங்க என்ன கஷ்டப்பட்டோம். ஸ்டார்டிங்ல எப்படி அப்ளை பண்றது, அது வாங்குறது இது வாங்குறது, ஒரு டெஸ்ட் எடுக்கிறதுல எப்படின்னு தெரியாம கஷ்டப்பட்டோம். அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன், அடுத்து பிரெக்னென்ட் ஆகிறவங்கலாம் வந்துட்டு நம்மளை பார்த்துட்டு இதுதான் அடுத்து பண்ணுமா அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க இல்லையா, அந்த ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் மகளே. நம்ம வீடியோ யாருக்கு யூஸ் ஆகுதோ அவங்க பாருங்க, யாருக்கு யூஸ் ஆகலையோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா இப்படி தள்ளிட்டே இருந்தா நிறைய வீடியோ வந்துட்டே இருக்கும். அப்படி உங்களுக்கு வந்துட்டு அரைக்குறை ட்ரெஸ் பண்ணிட்டு ரீல்ஸ் போடுற ஆண்டிங் தான் வேணும், அதை பார்த்துட்டு போங்க. யூஸ் ஆகுது ஒரு 4 பேர் இருப்பாங்க இல்லையா, நிறைய கிராமத்துல இருக்கவங்க, சில பேர் படிக்காதவங்க. நாங்களே பிரெக்னென்ட் ஆனப்ப எதுவுமே தெரியாம இப்படிதான் நாங்க வந்து நிறைய பேரோட வீடியோ பார்த்தோம். இன்ஜினியரிங் படிச்சு நானே திருத்து முடிச்சுட்டு இருந்தேன். நிறைய பேர் படிக்காதவங்க, நிறைய பேர் நிறைய கிராமத்துல இருக்கவங்க எல்லாம் வீடியோ பாக்குறாங்க போன் வச்சுக்கிட்டு. அவங்களுக்குலாம் இதெல்லாம் வந்து ரெஃபரன்ஸா இருக்கும். ஸோ அடுத்து இதெல்லாம் இருந்துச்சா இப்படி பண்ணுமா, இதெல்லாம் இப்படி இருக்கணும்னு கத்துப்பாங்க. சரி ஓகே, நெகட்டிவிட்டியை இக்னோர் பண்ணுவோம். நெகட்டிவிட்டி எல்லாம் தூக்கி காலில் போட்டு மெதிச்சு ஏறி மேலே வரணும். மறக்காம நம்ம ஊர் கப்புள்ஸ் எங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல கொஞ்சம் மாசத்துல குட்டி பாப்பா வந்துருவோம். குட்டி பாப்பா யாரு பையனா போனான்றதை நம்மளாம் பார்த்துடலாம். சரி ஓகே மக்களே, அண்ணாமலை ஸ்கேன் இவ்வளவுதான். அடுத்து வந்துட்டு வரக்கூடிய குளுக்கோஸ் டெஸ்ட், சுகர் டெஸ்ட், இந்த டெஸ்ட்ல என்ன நடக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்றேங்க, எதனா கொஸ்டின் இருந்தா கீழே கமெண்ட் பண்றேங்க. அப்புறம் மறக்காம இந்த வீடியோவை பிரெக்னென்ட் ஆன உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஷேர் பண்றேங்க. அடுத்து ஃபியூச்சர்ல பிரெக்னென்ட் ஆக போறவங்களுக்கும் அந்த வீடியோவை ஷேர் பண்றேங்க. முன்னாடி அவங்களாம் தெரிஞ்சு வச்சுப்பாங்க. மறக்காம நம்ம ஊர் கப்புள்ஸ் யூடியூப் சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அந்த பக்கத்துல பெல் வந்து டிங்னு தட்டி விட்டுருக்காங்க. ரெகுலரா நாங்க போற வீடியோஸ்ல வந்துட்டு இருக்கோம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் போடுற வீடியோஸ்லாம் அடிக்கடி வந்துட்டு இருக்கும். அது மட்டும் பண்ணிருங்க மக்களே. ஓகேவா, பாய்.